ஓகே போலேந்தர் இப்போ திமுக செய்தி தொடர்பாளர் விட்டுட்டீங்களா நீங்க இன்னொருத்தங்க நேத்தி இல்ல நாகநந்தினிட்ட போயிட்டு கொண்டு வரேன். சரி வாங்க. திமுக செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி நம்மோடு இணைந்திருக்கிறார். நாகநந்தினி மேடம், இப்போது தாவேகாவுக்கு இந்த அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கார்த்திக் சிதம்பரம் முதல் கிரீஸ் சோடங்கர் வரை இவர்கள் வந்து இது ஒரு மாற்றத்திற்கான வாக்கு என்றும் இது மாறுதலுக்கான இந்த ஒரு ஆட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்றும் அவர்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். கூட்டணிக்கு வருவதற்கு முன்பே அவர்கள் கொஞ்சம் தாவேகா சார்பாகத்தான் பல்வேறு தரப்பினரும் பேசி வந்தார்கள். ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு தான் அவர் கூட்டணியில் இருந்தார்கள். இப்போது உள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதற்கான ஒரு நெருக்கடி சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதா அல்லது திமுகவே காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றுமா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கூட்டணி கட்சி நம்ம எதுக்கு போய் வெளியேற்ற போறோம், அது ஒண்ணு இருக்கு. இன்னும் அவங்க வெளியேறினாங்கன்னா இப்ப வந்து எம்பிக்கள் மேல 40 எம்பிக்கள் நம்ம இருக்கோம், அவங்களுக்கு ஆதரவாதான் இந்திய கூட்டணியில் நம்ம இருக்கோம். சோ அதையும் கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு அவங்க எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கறத நினைக்கிறேன். இந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சது வந்து ஒரு நார்மலா ஒரு நடந்த ஒரு விஷயம் மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி அவங்களுடைய கட்சி என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஆனா இந்த ஒரு நிலைப்பாடு வரைக்கும் ஒரு கஷ்டம்னு வந்தாலும் சரி வேணான்னு விட்டுட்டு போற மாதிரியா அப்படிங்கறது யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இல்ல. ஆனா அந்த கட்சி எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கறதும் தெரியல சார், அது யோசிச்சு பார்க்கணும். பட் ஆனா அவங்க வெளியே போகணும்ன்றது முடிவுக்கு முன்னாடி அதை கண்டிப்பா யோசிப்பாங்க. மேல இருக்கக்கூடிய எம்பி நம்ம இருக்கோம், அது இந்தியா கூட்டணியில தான் இருக்கு. சோ இனி அடுத்து வந்து எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலையும் இங்க ஸ்ட்ராங்கா ஒருத்தர் வேணா அது டிஎம்கே கூட்டணியில இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும்ன்றத தலைமை, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை யோசிக்கும் அப்படிங்கறது நாங்க யோசிக்கிறோம். இந்த கூட்டணி தொடங்கியதிலிருந்தே கடைசி வரை ஒரு மாநிலத்தில் கூட்டணி கட்சியின் வெற்றிக்காக பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி போகாமல் இருந்தது இதுதான் முதல் முறை. அந்த மனக்கசப்பு மற்றும் அந்த வேறு ஒரு நெருடல் தொடர்ந்து அந்த திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவுகள் அந்த நெருடலை மேலும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது ஒன்று. இன்னொன்று, இந்த தொங்கு சட்டமன்றம் ஏற்பட போகிற ஒரு சூழ்நிலை தான் இப்போது வரை நிலவுகிறது. காலையிலிருந்து அந்த 118 இன்னும் எட்டவே இல்லை. அதை அறுதி பெரும்பான்மையை தாண்டி பின்னர் ஒரு சீட்டுகள் கடைசி கட்டத்தில் வந்து குறையலாம் கூடலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் திமுகவின் அணுகுமுறை, திமுக கூட்டணி கட்சிகளின் அணுகுமுறை எவ்வாறு இருக்கும் என எதிர்பார்க்கிறீர்கள்? இது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சியின் தலைவர்கள் இந்த மாற்றம் தொடர்பாகவும் வாக்குகள் இந்த